சொல்லுங்க மேம். என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப டைம் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்தது லஞ்சுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். நாங்க ஸ்டார்ட் பண்ண ரெடியா தான் இருக்கோம். இல்ல ஜானு? ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல மேம், நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஆனா அந்த பிரின்சிபல் எல்லாம் இன்னும் ஆள காணோம். ஏய், மரியாதையா பேசு. இல்ல, பிரின்சிபல் மேம்லாம் எங்க? இன்னும் வரவே இல்லை அவங்க யாரும். அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் சுத்தமாவே பிடிக்கல. அதனால வெளியே சும்மா தான் இருக்காவ. அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, ரொம்ப சந்தோஷமா அவங்க வராததே. ஓகே, ப்ரோக்ராம் நம்ம நல்லா ஹாப்பியா கொண்டாடுவோம். கரெக்டா சொன்ன ஜானு. போதும் போதும். ஒழுங்கா சீக்கிரம் டயத்துக்கு முடிச்சிட்டு வாங்க. ஓகே மேம். போதும், ஆரம்பிங்க. ஜானு, ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாமே. ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லாருக்கும் ஃப்ரெஷர்ஸ் டே வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இயருக்கு ஸ்பெஷல் நாள், சீனியர்ஸ்க்கு என்டர்டெயின்மென்ட் நாள். நாங்க ரெண்டு பேருமே எந்த ப்ரோக்ராம்லயுமே கலந்துக்கிடல. இப்படிதான் சும்மா ஆங்கரிங் பண்ண போறோம். கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால எந்த ப்ரோக்ராம்லயுமே எங்க ரெண்டு பேராலையும் கலந்துக்கிட முடியல. நிச்சயமா அடுத்த வருஷத்துல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு கலக்கிடுவோம். ஆடியன்ஸ், மறக்காம இதுல எந்த ப்ரோக்ராம் சூப்பரா இருந்துச்சு, யாரோட ஆங்கரிங் நல்லா இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா ப்ரோக்ராமுக்குமே நீங்க 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களால முடிஞ்ச அளவு நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். ஓகே, வாங்க திரும்பவும் ப்ரோக்ராம்க்குள்ள போலாம். லே மச்சான், என்னல ரேணுவும் ஜானுவும் இப்படி பேசிட்டு இருக்காங்க? அவங்க ரெண்டு பேருக்கு என்னல பிரச்சனை? அதான்ல எனக்கும் ஒண்ணும் புரியல. இந்த ரேணு வரட்டு, அவட்ட கேட்டே தெரிஞ்சுக்கிடுவோம் என்ன நீ. என்ன என்ன ரெண்டு பேரும் இப்படி பாக்குறீங்க? இல்ல, நீ எதுக்கு ப்ரோக்ராம்க்கு வர மாட்டேன்னு சொன்ன? எனக்கு இஷ்டம் இல்ல. அதாம்ல வெண்ண, எதுக்கு இஷ்டம் இல்லனா இஷ்டம் இல்லதான், எனக்கு பிடிக்கல. நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்றதுனாலயா தெரியல, எனக்கு இஷ்டம் இல்ல. இவன்ட்ட கேட்டு இப்படிதான் டென்ஷன் ஆக்கி விட்டுருவான். நானும் காலையில இருந்து நிறைய தடவை கேட்டுக்கிட்டேன், எதுக்கு நீ வர மாட்டக்க? நீ சொல்லவே மாட்டக்கான். திரும்பல மோகன். மச்சான், அவங்கள பாத்தியா? 3 பேரும் சேமா வந்திருக்கான்வ. நம்மள பாரு, இங்க ஒருத்தன் ஒரு கலரு, அங்க ஒருத்தன் இன்னொரு கலரு, நான் ஒரு கலரு. என்னல காம்பினேஷனே சரியில்லை. யாருல சொன்னா நம்ம சேமா வரல? நீ கருப்பு கலர்ல போட்டிருக்க, நான் வெள்ளை கலர்ல போட்டிருக்கேன். ரெண்டையும் சேர்த்த மாதிரி கார்த்தி போட்டிருக்கான் பாரு. போல லூசு. பின்ன சேமா யூனிஃபார்ம் மாதிரி போட்டு வரதுக்கு எதுக்குல நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரணும்? அவனுள்ளே முட்டா பையன்வ, அவனுள்ள மரியா வரணும்னு நினைக்க. காதுல கேட்ட போது அமைதியா இருங்க. கேக்கட்டு, எனக்கு என்ன பயமா? அது சரி. அங்க பாரு, ராதா வரா. இது ராதாவா? எங்க எங்க? அலையாத, அங்கதானே நிக்கா. இவ்வளவு நேரம் பாத்துட்டு தானே இருந்த. ஓகே. அம்மா ராதா, எங்க போன? சும்மா இங்கதான் பக்கத்துல. பக்கத்துலனா அதான் எங்க? இங்கதான் டி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டு. அடுத்து நம்ம ப்ரோக்ராம் தான். என்ன நம்ம ப்ரோக்ராம்? உங்க ப்ரோக்ராம். ராதா, ப்ளீஸ் ப்ளீஸ் டான்ஸ்க்கு வாயேன். முடியாது. அட ராதா, ரூம்ல தான் வச்சு நல்லதானே ஆடுன, பின்ன வேற என்ன? வா. வேண்டாம் பூமாரி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு மாதிரி இல்ல, பல மாதிரி இல்ல. சும்மா வா. பாப்போம். பாப்போலாம் கிடையாது, நீ வருவ. அதான் எல்லாரும் ரெடி தானே? கைத்தட்டல் சத்தம் கொஞ்சம் கேட்கலையே. அட, இவ்ளோ அமைதியா இருந்தா ஃப்ரெஷர்ஸ் டே மாதிரியே இருக்காது. நல்லா கையை தட்டுங்க சவுண்டா. சூப்பர், இப்படித்தான் இருக்கணும். அப்ப நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா? ஷூர். முதல் நிகழ்ச்சியை வழங்க வருபவர்களை பலத்த கைத்தட்டலுடன் மேடைக்கு வரவேற்போமா? முதலில் அனு நந்தினி வரவேற்பு நடனம் பரதநாட்டியம் ஆட போகிறார்கள். எல்லாரும் பலத்த கைத்தட்டலுடன் அவர்களை வரவேற்போமா? யாருல அந்த பிள்ளைது? கண்ணு தெரியாத கபோதி ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு அனு. ஓ, அந்த வாயாடியா? வாவ், என்ன சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இன்னொரு தடவை பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? வரவேற்பு நடனம் மிகவும் அருமையாக இருந்தது. வரவேற்பு நடனம் ஆடிய அனு நந்தினிக்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்ச்சி இதே மாதிரி கலக்க போகுது. சோ இன்னும் எனர்ஜியோட ரெடியா இருக்கீங்களா? ஓ எஸ். ஓகே,
என்னடி நடக்குதுங்க? டான்ஸ்க்கு கூப்பிட்டீங்க, இங்க சிங்கிங்க்கு கூப்பிடுறாங்க என் பேர் சொல்லி. அது அது வந்து ராதா. என்ன ராதா, எதுனாலும் போயிட்டு வந்து பேசலாம். உன்னை கூப்பிட்டுட்டு இருக்காங்க போ. நானும் போக முடியும், எனக்கு பயமா இருக்குது. கொஞ்சம் முன்னுக்கூட்டி சொல்லியிருந்தாலாவது நான் ஏதாவது பிராக்டிஸாவது பண்ணி பார்த்திருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராதா, நீ போ. அதெல்லாம் நீ நல்லா தான் படிப்ப. மேடம், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. உன்னை வச்சுக்கிட்டேன்டி. நான் ஒண்ணும் பண்ணல, எல்லாம் ஐஸ் தான். நீ போயிட்டு வந்து எதனாலும் பேசிடலாம். உங்கள மாதிரிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ கூட வச்சிருந்தா போதும் டி. சரி சரி, கிளம்பு கிளம்பு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே கடவுளே, காப்பாத்துப்பா என்ன. என்னது ராதாவா? அதான் சொன்னம்ல, ராதா தனியா ஏதோ சிங்கிங்ல பேர் கொடுத்துருக்காங்க. அவ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எந்த பாட்டு படிப்பா? ராதா என்ன படிக்க போறா? கண்ணனுக்காக ஏதாவது படிப்பா? அவளோட கண்ணனே நான் தானே. அடேங்கப்பா, ரொம்ப அலையாத. போல போல, ராதா நிச்சயம் கண்ணனுக்காக படிச்சா அது எனக்காக தான். அது சரி. வாவ், ராதா செம்மையா படிக்கா. வாவ், இந்த பொண்ணு செம்மையா சாங் படிக்கலா. வாவ், சூப்பர் ராதா. ஆமா, உண்மையாவே சூப்பர் ராதா. கலக்கிட்டமா தங்கச்சி. தேங்க் யூ ராதா. சூப்பர் சூப்பரா படிச்ச ராதா. அட போங்கடி, எனக்கு சும்மாவே ஸ்டேஜ் ஃபியர். இதுல வேற ஸ்டேஜ்ல படிச்சிட்டு வந்ததுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி கையும் காலும் கூட கொஞ்சம் ஆடுது. சரி விடு விடு, அதெல்லாம் சரியாயிரும். சரி ஓகே, வாங்க நம்மளும் போய் டான்ஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். இருட்டி, பாய்ஸ் டான்ஸ் பார்த்துட்டு போயிருவோம். ராதா சூப்பர் ராதா. ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே வேற வேற லெவலா இருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் இருக்கிற டேலண்ட் இன்னைக்கு தான் புதுசா வெளிப்படுது. புதுசா அப்படிலாம் இல்ல, ஒவ்வொருத்தங்க உள்ளேயும் இருக்கிற டேலண்ட் இன்னைக்கு தான் வெளியே வருது. அதுக்கு தானே இந்த ப்ரோகிராம். ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் இருக்கிற டேலண்ட வெளியே கொண்டு வர மாட்டோம். அட அட, இந்த ப்ரோகிராம்க்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். அட நானும் தான் ஜானு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி வேற எந்த ப்ரோகிராமும் இல்ல. எப்பவுமே ஒன்னு சேரவே மாட்டேன்னு சொல்றவங்க இன்னைக்கு ஒன்னு சேர்ந்து என்னமோ ஒரு மாசா டான்ஸ் ஆடணும்னு நினைச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பலத்த கைத்தட்டலோட வரவேற்போம் சீனியர் பாய்ஸ் குரூப். டேய் வாங்க, நம்மளதான் கூப்பிடுறாங்க, வாங்க போவோம். ஜானு ரேணு நல்லா ஆங்கரிங் பண்றாங்களா? சூப்பரா எல்லாரையுமே நல்லா மோட்டிவேட் பண்றாங்க. ஆமால மச்சான். டேய் போங்க, உங்களதான் கூப்பிடுறாங்க. சக்தி வா. போல மோகன், எனக்கு இஷ்டம் இல்ல. டேய் ஜானு ரேணு செம்மையா ஆங்கரிங் பண்றாங்களா? போன வருஷம் டான்ஸ் நல்லா ஆடினால்வ, இப்படி ஆங்கரிங்லாம் நல்லா பண்ணுவாள்வன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லாவே எல்லாரையுமே நல்லா என்கேஜ் பண்றா. அது என்கேஜ் இல்லப்பா, என்கரேஜ் சொல்லு. போல லூசு.
ஆடுறாங்கல்ல. பசங்கனாலே கேட்டுதான். ஆமா, உங்க டான்ஸ் இதுல பாதி வருமா? என்ன உங்க டான்ஸ்? நம்ம டான்ஸ் என்னால டான்ஸ் ஆடலாம் வர முடியாது இதுக்கப்புறம். பாராதா போங்கடி. ராதா விடு அவளை ஃப்ரீயா விட, அவளே தானா வருவா. பரவாயில்லையே, மோகன் நல்லாதான் டான்ஸ் ஆடுறாரு. மாசா இருக்காரு, ஹேண்ட்ஸமாவும் கியூட்டாவும் மாசாவும் இருக்காரு. இவருக்கெல்லாம் நம்ம சுத்தமாவே செட் ஆக மாட்டோம். அட என்ன, அந்த குரங்கு மூஞ்சி இந்த ட்ரெஸ்ல கொஞ்சம் ஹேண்ட்ஸமாவும் இருக்கு, நல்லாவும் டான்ஸ் ஆடுதே. ஐசு, இவனை விட நீ சூப்பரா டான்ஸ் ஆடிரணும் பாத்துக்கா. அட கார்த்திக் சூப்பரா ஆடுறாரு. சூப்பரா ஆடுதாரே இல்லையோ, இந்த இதுல பார்த்தாலே மாசா இருக்கு, கியூட்டா இருக்காரு. சேச்சே சோனி, இப்படிலாம் யோசிக்காத, நல்லது கிடையாது. என்ன எல்லாரும் ஆடுறாங்க, சக்தி மட்டும் ஆடாம இருக்கான். எதனால சக்தி ஆட போகாம இருக்கான்? சூப்பரா ஆடிட்டாங்கல்ல. சரி வாங்க, நம்ம போய் நம்ம கிளம்புவோம். அடுத்து நம்ம தான் வாங்க போவோம். வாவ், என்ன எனர்ஜி, என்ன பெர்ஃபார்மன்ஸ். பாய்ஸ்னா பாய்ஸ் தான்ப்பா. இப்படி எல்லாருமே கலக்கிக்கிட்டே இருந்தா கமெண்ட்ல மார்க் போடுறவங்களுக்கு தான் பாவம் கஷ்டப்படுவாங்க. வாவ், அசத்திட்டாங்க பாய்ஸ் குரூப்ஸ். பாய்ஸ்னா எப்பவுமே மாஸ் தான் திரும்பவும் நிரூபிச்சிட்டாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோமா? அடுத்ததாக ஆண்களுக்கு பெண்கள் எப்பவுமே சலிச்சதில்லை என்று நிரூபிக்க வருகிறார்கள் ஜூனியர் கேர்ள்ஸ் குரூப். அது உண்மைதான், எப்பவுமே ஆண்களுக்கு பெண்கள் சலிச்சவங்களே கிடையாது. என்ன மச்சான் இந்த ஆட்டம் ஆடுறாள்வ? ஆமா, இந்த ஆட்டத்துக்குள்ள ராதா எப்படி போனா? எல்லாம் ஐஸும் சோனியும் பார்த்த வேலையா தான் இருக்கும். கரெக்ட், எல்லாம் என்னோட தங்கச்சிங்க பார்த்த வேலைதான். ஓ, சோனி செம்மையா ஆடுறா. பரவாயில்லையே, இந்த ஐஸு திங்குறதுக்கு மட்டும் தான் லாய்க்குன்னு நினைச்சேன். டான்ஸும் நல்லா ஆடுதா. அடேங்கப்பா, ராதாக்கு டான்ஸ்லாம் வரும்னு சொல்லவே இல்ல, செம்மையா ஆடுதா. மாதிரி ஆடுதலா? சொல்லவே இல்ல அவ என்கிட்ட. அவ கிராமம், அவ ஆட மாட்டான்னு நினைச்சுதான் நான் ஆடல. ஆனா அவ ஆடுதா. பரவாயில்ல, செம்மையாதான் ஆடுதா. நல்லா என்ஜாய் பண்ணட்டு. ஜானும் இந்த நேரம் நல்லா இருந்தா ஆடி இருப்பா. நான் ஜானுவோட டான்ஸ மிஸ் பண்றேன். ரேணுக்கு என்னதான் பிரச்சனை? எதனால அவ இப்படிலாம் சொன்னா? ஏதோ இருக்கு, அதனாலதான் ஜானு ரேணுவும் டான்ஸ் ஆடல. ராதா செம்மையா டான்ஸ் ஆடுறா. அவளுக்கு சாங்கும் நல்லா இருக்கு, டான்சிங்கும் நல்லா வருது, படிப்பும் செம்மையா படிக்கா. பெஸ்ட் தான், ஆல்வேஸ் பெஸ்ட். தாவாணி சாரி நல்லா இருக்கு, ஜீன்ஸ் ட்ரெஸ் நல்லா இருக்குது, சுடிதார் நல்லா இருக்கு, பெஸ்ட். செம்மையா பண்றாங்கல்ல. ஆமா ஆமா. எங்களுடன் இணைந்திருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உற்சாகமாக ரசித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடை கலைக்கு அனைத்து போட்டியாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திய உதவிய ஆசிரியர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாணவர்களுக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் கைத்தட்டலும் உற்சாகமும் தான் இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக்கியது. இந்த இனிய நினைவுகளுடன் இன்றைய ஃப்ரெஷர்ஸ் டே நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ப்ரோக்ராம் தானே நடந்துட்டு இருந்துச்சு, திடீர்னு இந்த ரெண்டும் வந்து பேசுதுன்னு தப்பாத்துக்கிடாதீங்க. இன்னைக்கு வீடியோ இவ்வளவு தான் என்னால எடுக்க முடிஞ்சிச்சு. இதுவே நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாம நம்ம ஆப்பும் கொஞ்சம் ஒர்க் ஆக முடக்கு, அதனாலதான் லேட் ஆகுதுப்பா. யாரும் கொஞ்சம் கோச்சுக்கிடாதீங்க. பழைய வயசே திரும்பவும் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ப்ளீஸ் யாரும் கோவப்படாதீங்க. எல்லா டூருமே கம்பல்சரின்னு கூட்டு போயிட்டாங்க. டூருக்கு போயிட்டு அந்த மறுநாள்ல இருந்தே எனக்கு சுத்தமாவே வந்து முடியல. ஆனாலும் நான் என்னால முடிஞ்ச அளவு வீடியோ போடுவேன். ஆனாலும் கரெக்டா தான் ஸ்டோரி கொண்டு போறேன். நான் இந்த மாதிரின்னு எனக்கு சரியா இதுவாகல, எனக்கு வந்து சுத்தமாவே முடியல. ஆனாலும் வீடியோ போட்டே தீரணுமேன்னு போடுவேன். F15ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனாலதான் நம்ம அனிகார்ட்டூன் சேனல்னு ஒன்னே ஆரம்பிச்சோம். அந்த ப்ராப்ளம் திரும்பவும் F15ல வந்து வந்துருச்சு.
ஆனாலும் நான் பரவாயில்ல வீடியோ போடுவோம், எனக்காட்டு ஒரு நாள் ப்ராப்ளம் இதுவாகும்னு சொல்லி நான் போட்டுட்டு இருக்கேன். ஒரு சில இதுல உள்ளவங்க எல்லாம் சேனலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாம சும்மா ஒரு ஸ்டோரிய உருவாக்கிட்டோம், அந்த ஸ்டோரி முடியற வரைக்கும் போடலாம்னு சொல்லி சும்மா போடுறேன். ஆமா கைஸ், அதனால ப்ளீஸ் வீடியோ கொஞ்சம் லேட்டா வந்தாலும் மறக்காம பாருங்க. ஏன்னா முந்தி பார்த்த அந்த வியூஸ் வந்து இப்போ உள்ள எந்த ஸ்டோரிக்குமே வர மாட்டேக்கு. அது மட்டும் இல்லப்பா, F15 கார்ட்டூன் சேனலும் அனி கார்ட்டூன் சேனலுமே என்னோட சேனல் தான். F15 கார்ட்டூன் சேனல்ல ஒரு சில ப்ராப்ளம் சொல்லி விட்ட ஸ்டோரியை தான் அனி கார்ட்டூன் சேனல்ல கண்டினியூ பண்றோம். வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் அந்த சேனலுக்கு வந்து சுத்தமாவே வந்து இன்க்ரீஸ் ஆக முடியுது. அதனால எனக்கு அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணவே ஒரு சில டைம்லாம் விருப்பமே இல்லாம போயிருது. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேரோட கமெண்ட்னால மட்டும்தான் நான் அந்த சேனல்ல ஸ்டோரியை தொடர்ச்சியா போடவே செய்வேன். வியூஸ் வந்து கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு, சப்ஸ்கிரைபர்ஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை. F15 வந்து அப்படி இல்லை, வியூஸும் டக்குன்னு கொஞ்ச நேரத்துல இன்க்ரீஸ் ஆகுது, சப்ஸ்கிரைபர்ஸும் கூடுறாங்க. அனி கார்ட்டூன் சேனல் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஆனா F15ல போட்ட ஸ்டோரி தான் அனி கார்ட்டூன் சேனல்லையும் இருக்குது. ப்ளீஸ் அதையும் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்கப்பா, அப்பதான் வீடியோ நல்லாவே புரியும். மறக்காம F15 கார்ட்டூன் சேனலையும் அனி கார்ட்டூன் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே பை गाइस, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை गाइस.